இப்போது அரையாண்டு பரீட்சை முடிஞ்சு லீவ் விட போகிறாங்க. பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டால் எல்லாம் பனிக்காலம், எல்லாம் கூலிங்கான தண்ணியெலாம் குடிக்காமல், ஐஸ் வாட்டர்லாம் குடிக்காமல் நான் டெய்லி குளிச்சிருங்க பசங்களா. ஸ்கூல் போகிற மாதிரியே லீவ் நாள்லேயும் நல்லா குளிச்சுட்டு நல்லா சாப்பிடுங்க. ஃப்ரெஷ்ஷாக ரிலாக்ஸ்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிவி பாருங்கள். முடிஞ்சால் கொஞ்சம் புக்ஸை ரீட் பண்ணுற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிங்க. ஃபோனெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஏதாவது புக்ஸ் இருந்ததுன்னா எடுத்து ரீட் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல ஹேபிட்டு. உங்கள் கண்ணுக்கும் கொஞ்சம் பயிற்சியாக இருக்கும். ஃபோன்லேருந்து வர்ற இந்த எஃபெக்ட்லேருந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும். எல்லாம் உடனே ஸ்கூல் விட்டு வந்தால் உடனே செல்ஃபோன் தானே எடுக்கிறாங்க. அதை எடுத்துக்காமல் நீங்களும் பேரண்ட்ஸும் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏதாவது பக்கத்தில் லைப்ரரியில் இருந்தால் புக் எடுத்து கொடுங்க. இல்லை நீங்களே ஏதாவது மேகசின்ஸ்லாம் இருந்தால் கொடுத்து பிள்ளைங்கள ரீட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க. படிக்கட்டும். லீவெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சு லீவெல்லாம் என்ஜாய் பண்ணட்டும். மார்கழியில் தினம் காலையில் எழுந்து கோலம் போடும் மகளிருக்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். இருட்டில் எல்லாம் எழுந்தெல்லாம் கோலம் போடாதீங்க. ஏன்னா எந்த அளவுக்கு முன்னாடி பாதுகாப்பு இருந்துச்சோ அந்தளவுக்கு இப்போ பாதுகாப்பு அற்று நிலை இருக்கிறது. அதனால் கோலம் போடுங்க, கொஞ்சம் பாதுகாப்போடு செய்யுங்க. ஆனால் எல்லோரும் கலர் கோலம் போடுங்கப்பா. இந்த ஒரு மாதம் மார்கழி மாதம் தானே போட போகிறோம். கலர் மாவில் பொங்கல் வரைக்கும். ஓகே, பாய்.